ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் ராம்பான், உதம்பூர், டோடா உள்ளிட்ட இடங்களில் நேற்று முன்தினம் இரவு சூறாவளியுடன் கூடிய கனமழை பெய்தது. பல இடங்களில் பனிக்கட்டி மழை பெய்தது. நேரம் செல்ல செல்ல மழையின் தாக்கம் அதிகரித்தது. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் அடித்து செல்லப்பட்டன. சூறை காற்றுடன் மழை பெய்ததால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். நெடுஞ்சாலையில் வாகனங்களை ஓரம் கட்டிய வாகன ஓட்டிகள் பலர் அருகில் உள்ள ஹோட்டல்களில் அறை எடுத்து தங்கினர். நேற்று அதிகாலை கொட்டிய கனமழையால் மலைப்பாங்கான இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து ராம்பான், உதம்பூரின் பல பகுதிகள் உருகுலைந்தன. அடுக்குமாடி கட்டடங்கள், வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. இதில் 3 பேர் பலியாகினர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். சாலைகள் சேதமடைந்ததுடன் மலைகளில் இருந்து பாறைகள் உருண்டதால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. வாகனங்கள் வரிசை கட்டி நிறுத்தப்பட்டுள்ளன. அவசர தேவைகளுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் நடுவழியில் சிக்கி தவித்தனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கவும், இடிபாடுகளை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யவும் காஷ்மீர் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் வர்த்தகர்கள், தினக்கூலி பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினர் அவசர வேலை கருதி தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு நடந்தே செல்ல துவங்கியுள்ளனர். ராம்பானில் இன்று திருமணம் செய்ய உள்ள இளைஞர் குடும்பத்துடன் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டார். சாலை அரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து முடங்கியுள்ளதால் திருமணத்திற்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டி பல கிலோமீட்டர் நடந்து செல்வதாக கூறினார். அவருடன் மணமகனின் பெற்றோர், உறவினர்களும் நடந்து செல்கின்றனர். ஏற்கனவே 10 கிலோமீட்டர் மேல் நடந்து விட்டதாகவும் இன்னும் 7 to 8 கிலோமீட்டர் நடந்து சென்றால்தான் திருமணம் நடக்கும் இடத்தை அடைய முடியும் என கூறினார். மணமகள் வீட்டார் இன்னொரு இடத்தில் இருந்து திருமணம் நடக்கும் இடத்துக்கு நடந்தே வருவதாகவும் கூறினார். பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து முடங்கியது. அவசரமாக செல்ல வேண்டிய பலர் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களை நோக்கி நடக்க துவங்கியுள்ளனர். இதனால் ஜம்மு டு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. पूरा पहाड़ है आगे बार हमारी तो शादी है, हम जा रहे हैं नील गगननाथ के लिए। तो कल जो बारिश गिरी उसकी वजह से आज ये हाल हो रही है, तो अब पैदल जाना पड़ रहा है यहाँ से। तो आप कहाँ से आए हैं? हम आए हेमन कड़मा से। तो कब यहाँ पे फंसे हैं, कब निकले थे घर से? क्या घर से तो आज ही निकले हम, सुबह कोई 6 बजे। तो अभी हमने यहाँ पे फ्लावर पे गाड़ियाँ रखी हुई है, तो अब पैदल ही जाएंगे आगे तक। तो कितना दूर अभी चलना है पैदल? अभी तो कम से कम 7-8 किलोमीटर लगभग पैदल ही सफर करना पड़ेगा। फिर आगे से कोई गाड़ियों का समाचार करेंगे हम, तो फिर जाके हम कहीं ठिकाने तक पहुंच सकते हैं। कितने घंटे का रास्ता है? क्या कोई क्या 4-5 घंटे तो लग ही जाएंगे हमें मैक्सिमम। क्या दिमाग में आ रहा है, क्या बातें आप? दिमाग में तो कुछ नहीं आ रहा है। अब जो ऊपर वाले ने करना था वो तो कर दिया, अब तो क्या करे, जो होना था वो हो गया। अब दुल्हन को भी ऐसे लेके आएंगे? कैसे आएंगे? ऐसे ही लेके आना पड़ेगा अगर रास्ता क्लियर नहीं हुआ। तो क्या और सरकार से क्या कहेंगे? सरकार से हम ये कहना चाहते हैं जल्दी से जल्दी NH-44 को क्लियर करे। बड़े लोग मतलब मुसीबतों में फंसे हुए हैं, कोई बच्चे लेके, कोई ऐसे है, कोई गाड़ी वाले, इनको जल्दी से जल्दी NH-44 को क्लियर करना चाहिए। जो बेचारे फंसे हुए हैं वो भी कहीं ठिकाने पहुंचे।